அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th term 2 திருக்குறளில் இருக்கோம். ஃபஸ்ட்டு விருந்தோம்பல். தமிழ்நாடு எதுக்கெல்லாம் ஃபேமஸ் நம்மளுக்கு தெரியும், ஆனால் விருந்தோம்பலுக்கு ரொம்ப ஃபேமஸ். அதனால் வந்தோரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற் பாட்டன்று. அதாவது விருந்தினர்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் போது அந்த அமிழ்தமே ஆனாலும், தன்னை உண்டவர்களை சாகாமல் காப்பாற்றும் அமிழ்தமே ஆனாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை நம்ம மட்டும் தனியாக உட்கொள்ளக்கூடாது. வந்த விருந்தினர்களுக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு திருவள்ளுவர் ஐயா சொல்கிறாரு. விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற் பாட்டன்று. அது அந்த அமிழ்தமே ஆனாலும் வந்த விருந்தினர்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத தான் நம்ம சாப்பிடணும். இதை நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் இல்லை. பட் நம்ம இதை கடைப்பிடிக்கும் போது நம்மளுக்கு நிறைய நன்மை. ஓகே. மூப்பக்குலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குலையும் விருந்து. அதாவது இந்த அனிச்ச மலர்னு நம்மளுக்கு தெரியும், அதை மோந்து பார்த்தாலே வாடிடுமா. அதே மாதிரி நம்ம வந்த விருந்தினர்களை லைட்டாக அப்படி முகம் திரிந்து, அதாவது இவெல்லாம் எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தாலோ, இல்லை நம்ம வேண்டா விருப்பா பார்த்தாலோ அவங்க முகமும் வாடிடும். எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்கன்னு இல்லை, நிறைய சென்சிட்டிவான பர்சன்ஸும் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த அனிச்ச மலர் ஒப்பீடாக இருக்குது. மோந்து பார்த்தால் அனிச்ச மலர் வாடிவிடும். அதே மாதிரி நம்ம முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளமும் வாடிவிடும். இப்போ நம்மளே ஒரு வீட்டுக்கு போகிறோம், அவங்க வரவேற்றா இருப்போம். அவங்க ஒன்றுமே பேசாமல் அப்படியே அங்கேயே நின்று பார்த்துட்டே இருந்தால் நம்ம கிளம்பிடுவோம் இல்லையா. அதுதான் சொல்கிறாரு. விருந்தோம்பல் அப்படின்னா தமிழர்களுடைய தலை சிறந்த பண்பு. ஓகே. நெக்ஸ்ட்டு கல்லாமை. கல்லாமைனா திருடாமல் இருக்கிறது, அடுத்தவர்களுடைய பொருளுக்கு விரும்பாமல் இருக்கிறது, திருடாமல் இருக்கிறது தான் கரெக்டான ஆன்சர். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மினல். அதாவது திருவள்ளுவரையா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பிறன் பொருளை திருடுவேன் அப்படின்னு மனசால நினைக்கிறது கூட குற்றம் அப்படிங்கிறாரு. அது கூட உங்களுக்கு தீமையை தரும் அப்படின்னு சொல்றாரு. உள்ளத்தால் உள்ளலும் தீதே, அதாவது மனசால நினைக்கிறதே குற்றம்னா அப்போ அதை செய்யறது. ஸோ அவர் மனசுல அப்படி நினைக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றாரு. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து போவது போல கெடும். அதாவது நம்ம திருட்டுனால ஒரு செல்வத்தை உருவாக்கி கொண்டே போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் அது சேர்ந்துக்கிட்டே வர மாதிரி இருக்கும். ஆனால் திடீர்னு ஒரு நாள் மொத்தமாக நம்மளை விட்டுட்டு போயிடும். களவினால் ஆகிய ஆக்கம் அளவிலிருந்து ஆவது போல கெடும். ஒரு திருட்டுத்தனமாக நம்ம தவறான வழியில் பொருள் எடுத்துகிட்டே வரோம்னா சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஒரு என்கொயரியோ ஒரு கேஸோ வந்தால் மொத்தமாக ஒருத்தங்களை கைவிட்டு போகிற மாதிரி ஆயிடும். ஸோ அதான் சொல்கிறாரு. திருட்டினால் வந்த செல்வம் கண்டிப்பாக நிலையானது கிடையாது. நம்ம எப்படி திருடினோமோ அதே மாதிரி நம்மக்கிட்டே இருந்தும் அது திருடப்படும். 5வது ஊக்கம் உடைமை. இப்போ பார்த்தீங்கன்னா ஊக்கம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, மோட்டிவேஷன் அதுதாங்க அந்த ஊக்கம் உடைமையில் சொல்ல வராங்க. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை இல்லாது நீங்கிவிடும். அதாவது ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவையெல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். ஒருத்தர் எல்லா காலத்துலேயும் செல்வந்தராக இருப்பாருன்னா தெரியாது, அதனால தான் பொருளுடைமை இல்லாது நீங்கிவிடும். ஆனால் ஒருத்தவங்க எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கலாம், ஒருத்தவங்க எப்பவுமே அச்சுவராக இருக்கலாம். அது எல்லாமே அவங்க மனம் சார்ந்தது. உள்ளம் உடைமை எப்போ பார்த்தாலும் எப்படிடா ஆக்டிவாக இருக்க, எப்போ பார்த்தாலும் எப்படிவா சந்தோஷமாக இருக்க, எப்போ பார்த்தாலும் எப்படி சுறுசுறுப்பாக இருக்கேன்னு சொல்கிறோம் இல்லையா. அது அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எப்போதுமே செல்வம் ஒருவிடம் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ சிறந்த செல்வம் எது சொல்ல வரான்னா ஊக்கம்தான் அப்படின்னு சொல்கிறாரு, பொருளை விட. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உலை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உலை. அதாவது ஆக்கம் வழி தேடிக்கிட்டு போகுமா. அங்க அதர்னா வழி, ஆக்கம் வழி தேடிக்கிட்டு செல்லுமா. அதாவது
திருமகள் வந்து உங்களை வழி தேடிக்கிட்டு, அதாவது வெற்றி லட்சுமின்னு சொல்லுவாங்களே, அவங்க வந்து நீங்கள் இருக்க இடத்த தேடி வருவாங்களாம். எப்போ நீங்கள் சோர்வில்லாமல் உழைத்து கொண்டே இருக்கும்போது, விடாமுயற்சியோடு சோர்வில்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அசைவில்லானா சோர்வில்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கும்போது உங்களை வந்து வெற்றியே நீங்கள் இருக்க இடம் தேடி வருமா. அதான் ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. அடுத்து வெள்ளத்தனைய மலர் நீட்டம். மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. அதாவது வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. இப்போ அந்த தண்ணியோட அளவை பொறுத்து தான் அந்த மலரோட நீட்டம் அப்படிங்கிறது இருக்கும். நீர்ப்பூக்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஹைட்ரோ அக்வாட்டிக் பிளான்ட்ஸ், அதில் நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த வாட்டர் லெவல் எந்த அளவுக்கு இருக்கோ, தண்ணியோட அளவு எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு தான் அந்த பூவோட தண்டு வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி தான் மாந்தர்னா மக்கள், அவங்க உள்ளத்தில் அவங்க எந்த மோட்டிவேஷனில் இருக்காங்க, அவங்க எண்ணம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு உயர்வு. நான் வந்து கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய உயர்வு இருக்கும். நான் பாஸ் ஆனாலே போதும்னு நினைக்கிறவங்க உயர்வு அவங்க மனசுக்கு ஏற்ற அளவில் தானே இருக்குது. ஃபஸ்ட் ரேங்க் நடக்கணுங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு 90க்கு மேலே எடுப்பாங்க. பாஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க 50 தானே எடுப்பாங்க. ஸோ அதுதான் வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. அந்த மலருடைய தண்டு வந்து அந்த தண்ணியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற மாதிரி இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து அவங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அவங்க உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக இருந்தால் அவங்க வாழ்க்கையும் எப்படி தான் இருக்கும், கண்டிப்பாக உயர்வாக தான் இருக்கும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அதாவது உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நினைக்கிறதெல்லாம் உயர்வாகவே இருக்கட்டும், எண்ணுவதெல்லாம் உயர்வாகவே இருக்கட்டும். ஒரு வேளை நம்ம நினைச்சது நடக்கலனா கூட நம்ம வந்து அதை உயர்ந்த எண்ணத்தை கைவிடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து கிளாஸ் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு நினைக்கிறோம், நடக்கலை. ஆனால் அதுக்கு நம்ம கடைசி ரேங்காக எடுப்போம் இல்லை, நம்ம ஒரு டாப் 3க்குள்ளே வந்துடலாம், டாப் 5க்குள்ளே வந்துடலாம், டாப் 10க்குள்ளே வந்துடலாம். ஏன் நெக்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கான வழியை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நினைக்கிறதெல்லாம் உயர்வாகவே இருக்கட்டும். அது கை கூடாவிட்டாலும் நம்ம நினைச்ச அளவுக்கான பலன் வந்து நம்ம கிட்ட வந்து சேரும். பயனில சொல்லாமை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பயனற்ற சொற்களை வந்து பேசக்கூடாது. இப்போ நம்ம கிட்ட இருக்க பழக்கம் வந்து இந்த ஜெனரேஷன் கிட்ட சம்மந்தம் இல்லாமல் பேசுறது, தேவையில்லாமல் பேசுறது, இந்த மாதிரி பழக்கம் வந்து இந்த ஜெனரேஷன்கிட்ட நிறைய இருக்குது. பிகாஸ் வி ஹாவ் வாட்சிங் வீடியோஸ், அந்த மாதிரி பார்க்குறதுனால நம்மளுக்கு நிறைய வந்து பயனற்ற சொற்களை பேசுகிறோம். நிறைய பேருக்கு அவங்க பேசுகிற சொற்களுக்கு கூட அர்த்தம் தெரியாது, அந்த கேட்டகரியும் இருக்காங்க. ஸோ அந்த அவர் வந்து இதை வந்து எப்படி சொல்கிறாருன்னா, திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, பயனற்ற சொற்களை பேசுகிறவங்கள மக்கள்னே அவர் சொல்லலை, அவர் வந்து புதர் அப்படிங்கிறார். மக்களுக்குள்ள வாழக்கூடிய புதர் அப்படின்னு அவர் வந்து இதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே அந்த அதிகாரத்தில் பேசியிருப்பார். பயனில சொல்லாமை, அதாவது அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார், பெரும்பயன் இல்லாத சொல். என் வாயால் நல்லது மட்டுமே பேசுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன சொல்ல மாட்டாங்கன்னா, பெரும்பயன் இல்லாத சொல், அதாவது பயனற்ற சொற்களை பேசவே மாட்டாங்க. இல்லை நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு IAS ஆஃபீஸர் இருக்காங்கன்னா அவங்க என்னைக்காவது பயனற்ற சொற்களை பேசுவாங்களா? அவங்க பேசுகிற ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அப்போ அரும்பயன், அதாவது ஒரு நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள், அதாவது நம்ம சான்றோர்கள் பெரியவர்கள் அப்படின்னு யாரெல்லாம் உயர்ந்த இடத்துல இருக்காங்களோ அவங்களுடைய சொற்கள் எப்படி இருக்குன்னா பயன் தரக்கூடிய சொற்களாக இருக்கும். பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க. அதை தான் சொல்கிறாங்க, அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார், பெரும்பயன் இல்லாத சொல். உங்கள் டீச்சர்ஸ் எப்படி பேசுவாங்க? ஒரு பயன் தரக்கூடிய சொற்களை தான் உயர்ந்தவர்கள் பெரியோர்கள் பேசுகிறாங்க. யார் பயன் தராத சொற்களை பேசுகிறாங்களோ அவங்கள வந்து திருவள்ளுவர் மக்களுள் பதர், இந்த புதர் செடியெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி சொல்ல வர்றாரு. இதை
பிவைக்குள்ள கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். அதாவது நம்ம எப்படிப்பட்ட சொற்களை பேசணுமா? பயனுடைய சொற்களை மட்டும்தான் பேசணும். எது சொல்லக்கூடாது? சொல்லற்கனா சொல்லக்கூடாது, சொல்லற்கனா சொல்லக்கூடாது. எதை சொல்லக்கூடாது? சொற்களில் பயனில்லாத சொற்களை பேசக்கூடாது. பயனில்லாத சொற்களை பேசி நிறைய பிரச்சனை மாட்டிக்கிட்டவங்க நிறையவே இருக்காங்க. ஸோ பயனற்ற சொற்களை ஒருபோதும் பேசக்கூடாது. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா,